உங்களுக்கு என்னுடைய புரட்சி வாழ்த்துக்களும் வணக்கங்களும். நான் வேட்பாளராக நிற்கிறேன் அப்படின்னு தெரிஞ்ச பிறகு மக்கள்கிட்ட இவ்வளோ வரவேற்பு இருக்கும் நாம் தமிழர் கட்சிக்கு அப்படின்னு உண்மையிலேயே பெருசாக வாக்கு செலுத்துகிறவங்க செலுத்துவாங்க, தமிழ் தேசியத்தின் மீது பற்று கொண்டவங்க செலுத்துவாங்க, அண்ணனோட பேச்சை கேட்டிருக்கவங்க வாக்களிப்பாங்க, அதில் மாற்று இல்லை. ஆனால் பொதுமக்கள்கிட்ட இருந்து நம்ம நினைப்போம் 40 வயசுக்கும் கீழே இருக்கிறவங்களுக்கு தான் நாம் தமிழர் கட்சி போய் சேர்ந்துருக்கு அப்படின்னு. ஒரு 80 வயசு தாத்தா என்னை பார்த்துட்டு என்ன ராமலிங்க ஆலய வாக்குமூல எப்படி இருக்குன்றார். அது சத்தியம். நிறைய இடத்துல போய் சேர்ந்துருக்கு, நம்மளுடைய கட்சியினுடைய தாக்கம் போய் சேர்ந்துருக்கு அப்படின்றதுல பெருமகிழ்ச்சி. அதுலேயும் இன்னைக்கு கும்பகோணத்தில் ஒரு பெருந்திரள், நினச்சா கூட எப்படி பார்த்தாலும் ஒரு 1 லட்சம் மக்களை நம்ம சந்திச்சிருப்போம். நினச்சா கூட அவ்வளோ மக்களை நம்ம ஒரு இடத்துல கூட்டி பார்க்க முடியாது. இது மாதிரி எல்லா தொகுதிகள்லையும் அந்த பேரணியை நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கக்கூடிய பொறுப்பாளர்களுக்கு கேட்டுக்கிறேன். முக்கியமாக இன்றைக்கி கூடியிருக்கிறதுனுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, நமக்கு வாக்கு செலுத்த மக்கள் தயாராக இருக்காங்க. அதை நீங்கள் இன்றைக்கி பார்த்துருப்பீங்கன்னு நம்புகிறேன். எல்லோரும் வந்து பேரை சொல்கிறாங்க, பேரை சொல்லி கூப்பிடுறாங்க. நிறைய இளைஞர்கள், கல்லூரி மாணவர்கள், பணி செய்யக்கூடியவங்க, பெண்கள், முதியோர், எல்லாருமே, தொழிலாளர்கள், வர்த்தக நிறுவனங்களோட நடத்துகிறவங்க, இப்படி எல்லாருமே கை காமிக்கிறாங்க, எல்லாரும் பேசுகிறாங்க. பெருமகிழ்ச்சியாக இருக்கு. இந்த மகிழ்ச்சி தொடரணும், அடுத்த நிலைக்கு போகணும் அப்படின்னா நம்ம பேசிக்கிட்டே போக முடியாது. நம்ம எப்படியாவது ஒரு வெற்றியை கொண்டு வந்து நிச்சயமாக அண்ணன் கையில் கொடுத்தாங்க. எனக்கு வந்து அண்ணன் மணிசெந்தில் அவர்களை பார்க்கும்போது பார்த்திபன் மாதிரி தோணுது. நான் வடிவேல் மாதிரி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு ஆட்டை நல்லா அப்படி தான் சொல்லுவேன். ஒரு ஆட்டை குளிப்பாட்டி கூட்டிகிட்டு வந்து மஞ்சள் தண்ணியெல்லாம் ஊற்றி மாலையெல்லாம் கலத்தில் போட்டு கையில் ஒரு அருவாயில் வச்சுட்டு நிற்கிற மாதிரியே எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா இப்போ எல்லா நாளும் வேலை, எல்லா நாளும் பொதுக்கூட்டம். இது வேறு என் தங்கச்சி 1 மணி நேரம் பிச்சிருவா. 2 கூட்டம் பேசினா 3ஆவது கூட்டம் தொண்டையே வராது. எங்கள் அப்பாக்கே நல்லா அடையாளம் கண்டுபிடிக்க முடியாது, அப்படி ஆயிடுவேன். ரொம்ப சிரமம். இன்னும் சொல்லப்போனால் இந்த 2 மணி நேரமே நின்றுட்டு வர முடியல. ஏன்னா அந்த இருக்கை எவ்வளோ கொஞ்சம் கஷ்டம், கடினமாக தான் இருக்குது. நான் எவ்வளோ வேணாலும் நெருக்கடிகளை தாங்கிக் கொள்ள தயாராக இருக்கேன். அண்ணங்கிட்ட எப்படியாவது இந்த வெற்றியை கொண்டு போய் கொடுத்தணும் அப்படின்னு சொல்லி. எனக்கு வந்து காளியம்மாள் வெற்றி பெற்று ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக ஆகி போகணும் அப்படிங்கிறத விட உங்கள் எல்லாரோட உழைப்பும் வெல்லணும் அப்படின்னு நினைக்கிறேன். அதுதான் எனக்கு ஏன்னா இன்றைக்கி பொழப்பை விட்டுட்டு வீட்டில் திட்டு வாங்கினாலும் பரவாயில்லன்னு சொல்லிட்டு சில பேர் குடும்பத்தோடு கூட்டிகிட்டு குழந்தைங்களை கூட்டிகிட்டு எதையாச்சும் மாற்றிட மாட்டோமான்னு ஓடிட்டுருக்கோம் இல்லையா. அந்த 13 ஆண்டு கால போராட்டம் உங்கள் எல்லாருக்கும் அண்ணன் சீமான் அவர்கள் 26 முதலமைச்சர் ஆகணுன்ற எண்ணம் இருக்குது அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய தேர்தலில் நாமளும் சட்டமன்ற உறுப்பினராக ஆகணுன்ற எண்ணம் இருக்குது. என் தெருவில் ஒரு வாய்க்கால் கழிவு நீரை என்னால் மாற்ற முடியும் அப்படிங்கிற அளவுக்கு நான் வந்து தகுதி வாய்ந்தவனாக மாறணும் அப்படின்னா இந்த தேர்தலில் களமாடியே ஆகணும். வேறு வழி. நான் மீண்டும் சொல்கிறேன், இது ஒரு சுயநலமாக கூட எடுத்துக்கோங்க. நான் வந்து என்னை வேட்பாளராக சொல்லும்போது நான் அண்ணன்ட்ட சொன்னேன், அண்ணன் என்னுடைய உழைப்பை நீங்கள் எல்லாரும் உழைக்கிற மாதிரி அதே போன்று என்னுடைய உழைப்பையும் இந்த 6 தொகுதிகளும் சரியாக பயன்படுத்தி கொள்ளுங்க. ஏன்னா இன்னொரு தேர்தல் களம் வருது அப்படின்னா ஒன்று நான் வேட்பாளராக நிற்கலாம், இல்லை எல்லாத்துக்கும் பரப்புரை செய்யலாம். ஆனால் ஒவ்வொரு தொகுதி வாரியாக போயிட்டு என்னால் முடிஞ்ச அளவுக்கான பரப்புரமே நான் செய்வேன். அதனால் இந்த சூழலில் நாம் வரக்கூடிய 26 தேர்தலுக்கான அடித்தளமாக, வெற்றியின் அடித்தளமாக இதை மாற்றுவோம் அப்படின்னா முதல்ல இந்த தளத்தை நம்ம வென்றாகணும். வேறு வழியே இல்லை. எங்கள் அண்ணன் சொன்ன மாதிரி எனக்கு ஒரு பேராசை இருக்குது, இதே பேரணியை டெல்லியில் நடத்தணும் அப்படின்னு. எனக்கும் அந்த ஆசை இருக்குது. ஏன்னா எல்லாரோட உழைப்பும் இருக்குதுல்ல, எல்லாரோட உழைப்பையும் பறைசாற்றணும் அப்படின்னா எந்த கொடி வந்து தமிழ்நாட்டில் பறக்கவே வந்து நமக்கு தடை விதிக்க ஒரு சூழல் இருந்துச்சோ, ஈழத்தில் தலைவன் பிடித்த கொடியை தலைவரோட பேரை மட்டும் சொல்லியோ பச்சை குத்தியோ ஒரு படத்தை காட்டியோ நாடாளுமன்றத்தில் இல்லாமல் என்னை இங்கேருந்து போய் வழி அனுப்பி உள்ளே வைக்கும்போது நம்மளோட முழக்கங்கள் விண்ணை முட்டணும். டெல்லியே அதிர்ந்து பார்க்கணும், யாரப்பா அந்த பிரபாகரன், ஏது இந்த புலிக்கொடி, யார் அந்த சோழ மன்னன்னு. அங்கே இருக்கவங்க அந்த மொழி தெரியுது, மொழி தெரியல, ஆனாலும் தமிழனுடைய வரலாற்றை அங்கே இருக்கவங்க தெரிந்து கொள்ளும் அப்படின்னா ஒட்டுமொத்த புலிக்கொடியோடு நாம் டெல்லியை நோக்கி போகணும். அதுக்கு நாம் எல்லாமே கொஞ்ச நாள் கடுமையாக தான் உழைச்சோம். ஒரு 2 மாத காலம், இது ஒரு போர்க்காலமாக நினச்சிக்கோங்க. ஒரு 2 மாத காலம் மட்டும்
எந்த சூழலாக இருந்தாலும் சரி. இன்றைக்கி நம்ம வீட்டில் ஒரு திருமணம் நடத்துவோம்ல, ஒரு 2 மாதத்துக்கு முன்னாடியே தயாராகும். அந்த துண்டறிக்கையை நம்ம வீட்டு கல்யாண பத்திரிக்கையாக நினச்சிக்குவோம். ஒரு 10 பேரை கூட்டிக்குவோம், சொந்தக்காரங்களாக இருக்கட்டும், நண்பர்களாக இருக்கட்டும், உங்களோட யாரை வர துணிகிறாங்களோ அந்த 10 பேரை கூட்டிக்குவோம். உங்கள் தெருவு, உங்கள் பகுதி, உங்கள் சுற்றத்தார், உங்கள் நண்பர்கள், அவங்க எல்லாத்துக்கும் கொண்டு போய் கொடுங்க. முதல்ல ஒரு வாக்கை உறுதி பண்ணுங்கள். இந்தந்த வாக்கெல்லாம் நம்மளுடைய உறுதியான வாக்கு, கன்ஃபார்ம் ஓட்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு உறுதி பண்ணுங்க. அடுத்து போய் பேசுனா யாரெல்லாம் வாக்கு செலுத்துவாங்க. இன்னைக்கு நம்மளை பார்க்குற பார்வை எப்படி இருக்குது அப்படின்னா, இதே திமுக காரங்க வந்தாலும் கையை காமிப்பாங்க, அதிமுக காரங்க வந்தாலும் கையை காமிப்பாங்க, பின்னாடி போய் என்ன பேசுவாங்க, திருட்டு பயலுக வந்துட்டானுங்க பாய். ஆனால் நமக்கு அப்படி இல்லை. பரவாயில்லப்பா, இந்த பிள்ளை வந்தால் எதாவது பண்ணும், நல்லா பேசுவாங்க, பண்ணுவாங்க. அதே மாதிரி அண்ணன் செந்தமிழன் சீமான் சொன்னதை நிறைவேற்றுவார். 13 வருஷமாக சொல்கிறத மக்களுக்காக கத்திக்கிட்டு இருக்கார் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். அந்த எண்ணம் தான் நமக்கான விதை. நிறைய பிரச்சனைகள் இருக்குது எல்லாருக்கும். இந்த இடத்துல ஐயா கிருஷ்ணகுமார் ஐயா சொன்ன மாதிரி இந்த இடத்துல வந்து நிற்கிறதுலாம் அவ்வளோ சாதாரணலாம் ஒன்றும் இல்லை. அதுவும் நான் வளர்ந்த சூழல், நாங்கள் வாழ்ந்த நிலப்பரப்பு, அங்கே இருக்கக்கூடிய ஒரு சமூக கட்டமைப்பு, அதெல்லாம் உடைச்சிட்டு ஒரு பெண் வந்து பொதுத்தளத்துக்கு வர்றதெல்லாம் ரொம்ப கடினம். உண்மையிலேயே நான் சொல்கிறேன், எந்த நம்பிக்கையின் போல் நாங்கள் இங்கே வந்து நிற்கிறோம் அப்படின்னா, என்னை உங்களுக்கு தெரியும், இந்த பாட்டிலை விட்டு அடித்த சம்பவம்லாம் நீங்கள் இப்போ கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த தருணத்தில் என்னோடய உறவினர் எல்லாரும் சொல்லிட்டாங்க, அரசியல் வேண்டாம், அவங்க பெத்த மனசு பதப்பதைக்கும் இல்லையா, அதனால் வேண்டாம். எங்கள் அம்மாலாம் என்னுடைய எந்த பொதுவெளி பிரச்சனைக்கும் எங்கள் அம்மா வந்து தலையிட்டதே கிடையாது. எங்கள் அப்பா என்னோடய பாதைக்கு தடை சொன்னதே கிடையாது. முதல்ல சொன்னார், வேண்டாம்மா நமக்கு இந்த அரசியல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொன்னார். எனக்கு அப்போ ஒரு நம்பிக்கை இருந்தது. என்ன அப்படின்னா, எனக்கு பின்னால் லட்சக்கணக்கான என்னோட அண்ணன், தம்பிங்க, அக்கா, தங்கச்சிங்க இருக்கிறாங்க. எனக்கு ஒன்றுனா கோடிக்கணக்கான கண்கள் கண்ணீர் வடிக்கும். எங்கெல்லாம் தமிழன் இருக்கானோ அங்கே இருக்கிற மக்கள் எல்லாம் எனக்காக அழுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு பெருத்த நம்பிக்கை இருக்குது. அதே நம்பிக்கையோடு தான் நான் இப்பயும் சொல்கிறேன், வரக்கூடிய தேர்தலில் காளியம்மாள் வெல்றதுன்றது இல்லை, இங்கே இருக்கக்கூடிய ஒவ்வொருத்தரும் வெல்லணும் அப்படின்னு இவ்வளோ பேர் இருக்காங்கன்ற நம்பிக்கையில் மட்டும்தான் நான் இங்கே வந்து நிற்கிறதுக்காக ஒத்துக்கிட்டேன். இதுதான் யதார்த்தம். ஒரு பெரிய கனவு இருக்குது. நிறைய ஈழத்துலேருந்து பேசக்கூடிய ஈழத்து மக்கள் வெளிநாட்டில் இருக்காங்க இல்லையா, அவங்க பேசக்கூடிய எல்லா வார்த்தையும் விட்டுறாதீங்க, எங்களை நினச்சி பாருங்கள், இவ்வளோ பெரிய படுகொலை நடந்திருக்கு, அதுக்கான நியாயம் கேட்கணும், விட்டுறாதீங்கன்னு அவங்க கண்ணீர் வடித்து சொல்லும்போது சில பேர் என்கிட்ட அழைப்படுப்பாங்க. நான் வணக்கம்னு சொல்லிடுவேன், வணக்கம் நான் காளியம்மாள் பேசுகிறேன்னு சொல்லிடுவேன். ஆனால் எதிர்முனையிலேருந்து சத்தமே வராது. நான் வணக்கம் சொல்லுங்கள், லைனில் இருக்கீங்களான்னு கேட்டுட்ருப்பேன். மூச்சு விடுற சத்தம் தான் வேகமாக கேட்கும். என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க அழுதுட்டு இருப்பாங்க. ரொம்ப நேரம் வரைக்கும் அவங்க சமாதானமான பிறகு, தப்பாக நினச்சிக்காதீங்க தங்கச்சி, உங்கள்கிட்ட பேசும்போது எனக்கு அழுகையாக வருதுமா. அந்த தவிப்பு இருக்குல்ல, நமக்காக நிற்கிற போது அந்த உறவினுடைய பிணைப்பு இருக்குல்ல, அதுதான் கண்ணீராக வரும். அந்த கண்ணீருக்கு ஒரு விடை தரணும்ல, நாம் அதுக்கு ஒரு விடுதலையை தரணும்ல, செத்த சாவுக்கு ஒரு நீதி வேணும்ல, அதை எல்லாச்சும் திரட்டணும் அப்படின்னா நாம் போய் நாடாளுமன்றத்தில் பேசி ஆகணும்ல, இங்கே நடந்திருக்கிற ஒரு படுகொலைன்னு சொல்லணும்ல, இதுக்கான நீதியை பெற்றுத்தரணுன்ற அந்த நேர்மை நம்மள்கிட்ட இருக்கணும்ல, அதுக்காக நம்ம போயே ஆகணும். நிச்சயமாக போகணும். இன்னைக்கு உயர்நீதிமன்ற நீதிபதி சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றும் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லை, நீங்கள் கேட்குற சின்னத்தை கொடுக்கறதுக்கு உங்களுக்கு 6.7 விழுக்காடு தான் இருக்குது, இன்னும் 1.3 விழுக்காடு நமக்கு சென்ற தேர்தலில் வாங்கியிருந்தோன்னு வச்சுக்கோங்க, இந்த நீதிபதியில் வந்து உங்களுக்கு ராசி இல்லைன்னு சொல்லியிருப்பாரா? இப்போ இந்த நிலைமைக்கு காரணம் நாம தான். கொஞ்சம் ஒத்துமையாக வேலை செய்யுங்க, தமிழன் எவ்வளவுனா சரிவுற்று இருக்கிறான் அப்படின்னா அதுக்கு காரணமே ஒற்றுமையின்மை தான். நீயா நானான்ற போட்டி தான். ஏன் அண்ணன் தானே இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு என்னைக்கு நினைக்கிறோமோ அன்னைக்கு தான் நம்ம உறுதியாக வெல்ல முடியும். வலிக்குதில்ல, இவ்வளோ பெரிய தெற்காசிய முழுமைக்கும் ஆண்ட ஒரு மன்னனுடைய நினைவிடம் எங்கே இருக்கு பாரு. உங்கள் பாட்டனும் என் பாட்டனோட நினைவிடம். எத்தனை கோயில்களை கட்டி, எத்தனை அரண்மனைகளை வைத்து 1000 ஆண்டுகால பழமையை நிலைநாட்டுவதற்கான வரலாற்று சின்னங்களை உருவாக்கி இவ்வளவு பறந்துபட்ட ஒரு வாழ்வியலை வாழ்ந்து வேறு நாடுகளுக்கு போய் அங்கு படை கட்டி வெற்றி கண்டு அந்த மன்னர்களை எல்லாம் அடிமையாக்கி கோவில் வேலை செய்ய வைத்து அந்த இடத்துல தமிழை பொறிக்க வைத்து புலிக்கொடியை நாட்டின அந்த மன்னனுக்கான நினைவிடம் எங்கே இருக்குது? ஓங்கோல்லேருந்து அகதியாக ஓடி வந்து ட்ரெயினுக்கு கொடுக்க காசு இல்லாமல் ஓசியில் ஏறி போய் அங்கே உட்காந்துக்கிட்டு அந்த ஆளுக்கான நினைவிடத்தை எப்படி கட்டி வச்சுருக்காங்க பாருங்கள். சென்னையில் போய் இந்த மண்ணில் நாம் வாழணும், தகுதியோடு வாழணும், தமிழனாக வாழணும் அப்படின்னா உறுதியாக நம்ம வெல்லணும்.
வேற வழியே கிடையாது. இதை விட பன்மடங்கு. நான் உடையாளூரில் இறங்கி உள்ளே வரும்போது கேட்டேன் ஆனந்தண்ணன்ட்ட, அண்ணே என்னென்ன இவ்வளவு சின்ன பாதையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. நீங்கள் இன்னும் உள்ளே வந்து பாருங்கம்மா தெரியும்னு சொன்னாங்க. நான் பிறந்ததுலேருந்து இன்றைக்கி தான் அந்த இடத்துக்கு போயிருக்கேன். நான் அங்கே போய் பார்க்கும்போது பார்த்தேன், உண்மையிலே எனக்கு அழுக வந்தது, கண்ணீர் வந்தது. நான் அவர்கிட்ட சொன்னேன், அண்ணே நான் உறுதியாக வந்துருவோம், முதல் ஆண்டுக்கு எனக்கு 5 கோடி ரூபா தர்றாங்கண்ணே, அந்த 5 கோடி ரூபாய்க்கு முதல் வேலையே அந்த மணிமண்டபம் தானே, அதுக்கான வேலை தானே முதல்ல செய்வேன் அப்படின்னு ஆனந்தன்ட்ட நான் வரும்போது சொல்லிட்டு வந்தேன். நான் அவ்வளோ வலி நமக்கு இருக்குது. நாம் மறைக்கப்பட்டிருக்கிறோம், இந்த மண்ணில் மறுதளிக்கப்பட்டிருக்கோம், தூர எறியப்பட்டிருக்கோம், ஒடுக்கப்பட்ட மக்களாக மாறி போயிருந்தோம், தீண்ட தகாதவர்களை நம்ம தூர தள்ளி வச்சோம். இந்த மண் நமக்கு சொந்தமான மண்ணிலே அதை எதிர்த்து கேள்வி கேட்கணும், உடைக்கணும். அப்படின்னா உலகத்தின் மாமேதை அண்ணல் அம்பேத்கர் சொன்ன மாதிரி அதிகாரம் மிக வலிமையானது. அண்ணன் சொன்னார், அதை அடைந்து விட்டால் அனைத்தும் எளிமையானது. அதற்கான போராட்டம் தான். இல்லை ஒட்டுமொத்தமாக ஒன்றிணைந்து உழைக்க காத்திருக்கிறோம். ஒன்றும் நீங்கள் பெரிய வேலையெல்லாம் ஒன்றும் செய்வாங்க. உங்கள் ஊராட்சி, நீங்கள் வசிக்கக்கூடிய ஊராட்சியில் ஒரு வீடு விடாமல் துண்டறிக்கை கொண்டு போய் சேர்த்துருங்க. இதுதான் கட்சியினுடைய தலைவர் இவர், வேட்பாளர் இவர், சின்னம். நமக்கு இருக்க பெரிய சிக்கல், சின்னத்தை இப்போ நிறுத்தி வச்சுட்டாங்க. துண்டறிக்கையில் போட முடியல, சோரொட்டி தயார் பண்ணி அப்படியே இருக்குது, அடித்து கொடுக்க முடியல. ஒரு பெரிய முடக்கத்துக்கு நம்ம ஆளாயிருக்கோம். அப்போ என்ன செய்யணும்? ஏற்கனவே சின்னம் இருந்தால் நம்ம ஒரு பாய்ச்சலில் வேலை செய்யணும். இன்றைக்கி இல்லை, கூடுதலான வேலை. அப்போ இன்னும் கூடுதலாக வேகமாக ஓடும். அதனால் எல்லாருக்கும் பொருளாதார இழப்பு. வென்று வந்துட்டோன்னு வச்சுக்கோங்க, எல்லார் வாழ்க்கையும் சரி பண்ணிட முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்குது, எல்லார் வாழ்க்கையும் சரி பண்ணிட முடியும். அதனால் ஒட்டுமொத்தமாக ஒன்று சேர்ந்து உழைக்கணும். இங்கே நீ நான் என்ற போட்டி இருந்தது அப்படின்னா, தேர்தல் முடிஞ்ச பிறகு ஒரு கிரவுண்டு கட்டி ஒருத்தர் மோத விட்டு பார்த்துக்கணும். இல்லை, நிறைய பேருக்கு அது இருக்குது. நான் அடிக்கடி மணிசெந்தில்லன்ட்ட சொல்லுவேன், நம்ம மேலே ஏன் பொறாமப்படுறாங்கன்னே தெரியாது, நம்ம மேலே ஏன் வன்மை செலுத்துகிறாங்கன்னே தெரியாது, நம்ம மேலே ஏன் கோவப்படுறாங்கன்னே தெரியாது. ஆனால் ஒரு பொறாமை இருக்கும். அந்த பொறாமை அண்ணன் தம்பிக்குள்ளேருந்து என்ன பண்ண, அடுத்தவங்க மேலே இருக்கணும். இதை நான் அடிக்கடி சொல்லுவேன். இப்போ எனக்கு சண்டை நடக்கணும். எனக்கும் திமுக காரனுக்கு சண்டை நடந்தால் சண்டை, எனக்கும் பாரதிய ஜனதா கட்சிக்கும் சண்டை நடந்தால் சண்டை, எனக்கு அதிமுகவுக்கும் சண்டை நடந்தால் அது சண்டை, எனக்கு மணிசெந்தில் அண்ணனுக்கு சண்டை நடந்துன்னு வச்சுக்கிங்களேன், அது பேர் சண்டையா? குடும்ப தகராறு இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல வெல்ல முடியாது. அதனால் யாரிடம் போட்டி போடணும், யார்கிட்ட சண்டை போடணும் அப்படின்னு ஒரு விஷயத்தை நீங்கள் புரிஞ்சுக்கணும். தமிழன் முன்னேறாததுக்கு காரணம் இன்னொரு தமிழனை வளர்த்து விடாது தான். இவ்வளோதான் யதார்த்தம். இது நமக்கு கிடச்சிருக்க பெரும் வாய்ப்பு. என்ன போட்டி, என்ன பொறாம, அந்த இவர் எனக்கு சொல்லாமல் செஞ்சுட்டாருங்க, இவர் என்னை கூப்பிடாமல் போயிட்டாருங்க. நான் ஒன்றை தான் சொல்லுவேன், நீங்கள் தான் களத்தில் வேட்பாளர், நான் சும்மா டம்மி வேட்பாளர் தான். நான் வெளிப்படையாக சொல்கிறேன், அந்தந்த களத்தில் நீங்கள் தான் வேட்பாளர். நாளைய ஊராட்சி மன்ற தலைவராக, நாளைய ஒன்றிய கவுன்சிலராக, நாளைய சட்டமன்ற உறுப்பினராக நீங்கள் அந்த மண்ணில் வரணும் அப்படின்னா இந்த களத்தை பயன்படுத்திக்கோங்க. நீங்கள் அடையாளப்படுத்தப்படணும். இல்லைன்னா நம்ம அந்த இடத்துல ஒரு ஆளாக தெரியவே மாட்டோம்.